வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் ஹாமீம் சஜ்தா என்ற சூறாவின் 30வது வசனத்தில் இருந்து அல்லாஹ் தஆலா மிக முக்கியமான ஒரு செய்தியையும் இன்னும் அதன்படி செயல்படக்கூடியவர்களுக்கான சுப செய்தியையும் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அது என்னவென்றால், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு, நிச்சயமாக யார் எங்களுடைய ரப்பு, ரப்புனல்லாஹ் எங்களை படைத்து பரிபாலிப்பவன் அல்லாஹ் என்று ஈமானை கொண்டு, ஸும்ம இஸ்தகாமு பிறகு அந்த அல்லாஹ்வின் கட்டளைகளில் யார் நிலைத்து நின்றார்களோ அவர்களுக்கு என்ன நடக்கும், என்னவெல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு உதவி செய்கிறான் என்பதை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ்வை ரப்பு என்று ஏற்று அந்த அல்லாஹ்வினுடைய கட்டளைகளில் எல்லா காலங்களிலும் நிலைத்து நின்று செயல்படக்கூடியவர்கள். வெறும் ரமலானுடைய காலங்களில் மட்டுமல்லாமல், ரமலான் வரலாம், அது செல்லலாம், ஆனால் இவர் அல்லாஹ்வினுடைய கட்டளையில் நிலைத்து நிற்பார். அப்படிப்பட்டவர்களுக்கு என்ன அல்லாஹ்வினுடைய என்ன உதவி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா இது தெரியப்படுத்துகிறார். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இப்படி அல்லாஹ்வினுடைய கட்டளையில் மார்க்கத்தில் நிலையாக இருந்தவர்கள், எல்லா நிலைகளிலும் மார்க்கத்தின்படி செயல்பட்டவர்கள், இவர்களுக்கு என்ன உதவி என்றால், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, இவர்களுடைய மரண தருவாயில் மலக்குமார்கள் இவர்களுக்கு காட்சி அளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்கி வந்து விடுவார்கள் என்பதாக வருகிறது. அந்த மலக்குமார்கள் காட்சி அளிப்பார்கள். அந்த மலக்குமார்கள் என்ன சொல்வார்கள் என்றால், இவருடைய அந்த கடைசி நேரம் எப்படிப்பட்ட நேரம், உலகத்தை விட்டு பிரிஞ்சு செல்கின்ற அந்த நேரம். அந்த நேரத்தில் இவர்கள் வந்து சொல்வார்கள், அல்லா தகாஃபு வலா தஹஸனு, நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இந்த இரண்டு செய்தியை முதலில் சொல்வார்கள். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாம சக்கராத்து நிலையில இருக்கும் போது மாணவர்கள் அழகான தோற்றத்துல வந்து, பயப்படாதீங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க இப்படின்னு நம்மளை பார்த்து சொன்னா நாங்க எப்படி இருக்கோம் சொல்றாங்க. இந்த பாக்கியம் யாரு கிடைக்குதோ அவங்களுடைய ரூஹ் எப்படி போகும், குழைக்கப்பட்ட மாவில் இருக்கக்கூடிய முடியை உருவினால் எப்படி லேசா சந்தோஷமா போவார். எந்த அளவிற்கு என்றால், இப்படிப்பட்ட பாக்கியம் கிடைத்தவர் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று அவருடைய ரூஹ் துடிக்கும். ஹதீஸ்ல வருது, யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அந்த சக்கராத்துடைய நிலையில் அல்லாஹும் அந்த அடியானை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அந்த மலக்குமார்கள் அப்படி சொல்வார்கள், நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள், இந்த பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், இந்த ரெண்டு வார்த்தையே சொல்றாங்க அப்படின்னா, மனிதனுக்கு ஒரு பயம் ஏற்படும். என்ன பயம் அப்படின்னா, மறுமையை நினைத்து பயப்படுவான். கடைசி நேரத்துல என்ன நடக்கும்னா, நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறேன், என்னுடைய மறுமை என்னவாகும் என்ற பயம் மனிதனை அப்படியே ஆட்கொள்ளும். என்னுடைய மறுமை என்னவாகும், நான் மறுமையில் சென்று அல்லாஹ்வை சந்திக்கும் பொழுது அந்த அல்லாஹ் என்னை பொருந்தி கொண்டானா இல்லையா, அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முடியுமா இல்லையா, நான் செல்லும் இடம் சொர்க்கமா நரகமா என்று தெரியவில்லையே என்ற பயம் மனிதனுக்கு ஏற்படும். இப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பயப்படாதீங்க, மறுமையை நினைத்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே போல இந்த மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு ஒரு கவலையும் வரும். எதை நினைச்சு அப்படின்னா, உலகத்தை நினைத்து, மறுமையை நினைத்த பயம் உலகத்தை நினைச்சு கவலை வரும். கவலை வருமா இல்லையா, என்னுடைய மனைவி விட்டுட்டு போறனே, என்னுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போறனே. சில சமயம் சில பேர் மூத்தா போவாங்க, பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, சின்ன சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. எப்படி இருக்கும் அவருக்கு, சக்கராத்து நிலை தெரியுது, உலகத்தை விட்டு போக போறோம்னு நினைக்கிறாரு. அப்ப என்ன கவலைப்படுவாரு, என் பிள்ளைகளை விட்டுட்டு போறனே, பிள்ளைகளுடைய நிலை என்னவாகும் தெரியலையே என்று கவலைப்படுவார்கள். மலக்குமார்கள் சொல்லுவாங்க, எதை நினைச்சும் கவலைப்படாதீங்க. காரணம் என்ன தெரியுமா, நீங்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வை வணங்கியவர்கள், எனவே அந்த அல்லாஹ்வின் உதவியும் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்.
நீங்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றாலும் கூட அல்லாஹ்வின் உதவி உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் கவலைப்படாதீர்கள், உங்களுடைய பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். உலகத்தை நினைத்து கவலை வேண்டாம், மறுமை நினைத்து அஞ்சமும் வேண்டாம் என்று சுப செய்தி சொல்வார்கள். இதே வார்த்தைக்கு முஃபஸ்ஸிரீன்கள் இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு பயமும் கவலையும் ஏற்படும். எதை நினைச்சு அப்படின்னா, இவர் செய்த பாவங்களை நினைச்சு பயப்படுவார். ஆஹா, நான் என்ன செஞ்சிருக்கேனே, பாவம் பண்ணிருக்கேனே, எத்தனை தவறு பண்ணிருக்கேன், அல்லாஹ் அதை மன்னிச்சானா இல்லையா தெரியலையே என்ற பயம் வரும். எதை நினைச்சு பயம்? இவர் செய்த தவறுகளை நினைத்து பயப்படுவார். மலக்குமார்கள் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, நீங்க செஞ்ச தவற நினைச்சு பயப்படாதீங்க, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், பயப்படாதீங்கன்னு. கவலையும் வரும். எதை நினைச்சு அப்படின்னா, நான் செய்த நல்ல அமல்களே குறைவு, அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானா இல்லையான்னு தெரியலையேன்ற கவலை. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, உங்களுடைய எல்லா நற்காரியங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். இந்த இரண்டு சுப செய்திகளை சொன்ன பிறகு உடனடியாக அவங்க இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க. என்னன்னா, அபஷிரு பில் ஜன்னா, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அபஷிரு பில் ஜன்னா, ரூஹு போது என்ன சொல்றாங்க? அபஷிரு பில் ஜன்னா, சொர்க்கம் அப்படியே காட்டப்படும் கண்ணுக்கு முன்னால். அவர் எங்கு செல்லுகின்றாரோ அந்த சொர்க்கத்தை காண்பித்து சொல்வார்கள், இதோ உங்களுக்கான சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் சுப செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா? குந்தும் துஆதுன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதே. நீங்க நன்மையான காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க, ரமலான் இல்லைன்னு பார்க்காதீங்க, எப்பவும் தொழுகையை கையில எடுங்க, எப்பொழுதும் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள், தான தர்மம் செய்யுங்கள், இரவில் என்று வணங்குங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் என்று உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதே, அந்த சொர்க்கம் உங்களுக்கு நிச்சயம் என்று சொல்லப்படும். சொல்லிட்டு அடுத்து சொல்லுவாங்க, சரி நாங்க யாரு தெரியுதான்னு கேட்பாங்க. நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நாங்க யாரு தெரியுதா? இப்ப கண்ணுக்கு தெரியறமே, உங்ககிட்ட பேசுறமே, நாங்க யாரு தெரியுதா? நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அவுலியானா யாரும் சொல்லுவாங்க? அவுலியான்னு யாரும் சொல்லுவாங்க? இறை நேசர்களுக்கு அவுலியான்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே அவுலியானா என்ன அர்த்தம்னா, நெருக்கமானவர் அர்த்தம். அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள், நல்ல அமல்களை செய்து 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 அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவர்களுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? அவுலியான்னு. அதுல ஒருமைதான் வலி. நிக்காலெல்லாம் இந்த பெண்ணுக்கு யார் வலின்னு கேட்பாங்க. யார் வலி? அத்தாதான். ஏன்னா அத்தாதான் நெருக்கம். அந்த மாதிரி இங்க அவுலியானா என்ன அர்த்தம்? நாங்க உங்களுக்கு அவுலியான்னு வாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு நெருக்கமா இருந்தோம். இந்த பக்கம் ஒரு மலக்கு, இந்த பக்கம் ஒரு மலக்கு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. இப்ப சக்கராத்து நிலையில சொல்லுவாங்க, நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா, நீங்க உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்த காலம் எல்லாம் உங்களுக்கு நெருக்கமாக இருந்தோம். நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா. அடுத்து வஃபில் ஆখিরা, இப்ப எங்கேயும் நெருக்கமா இருப்போம், மறுமையிலும் நெருக்கமாக இருப்போம். உலகத்தில் உங்களோடு இருந்து கொண்டே இருந்தோம் அல்லவா, இப்பொழுதும் உங்களை விட்டு ஓடிட மாட்டோம், இப்பொழுதும் உங்களுடன் இருந்து கொண்டே இருப்போம். உங்களுடைய சக்கராத்துடைய நிலை இப்பொழுதும் இருப்போம். கபரில் கொண்டு சென்று உங்களை வைத்து விட்டு எல்லோரும் சென்று விடுவார்கள், நாங்கள் செல்ல மாட்டோம், கபரில் உங்களோடு இருப்போம். மறுமையில் உங்களோடு இருப்போம். சொர்க்கத்திற்கு உங்களை அனுப்பி வைக்கின்ற வரை உங்களோடு நாங்கள் இருந்து கொண்டே இருப்போம். காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்பொழுதும் அமல் செய்து கொண்டே இருந்தீர்கள், எனவே உங்களோடு நாங்கள் இருந்து கொண்டே இருப்போம், உங்களை விட்டு போக மாட்டோம். இந்த சுப செய்தி எல்லாம் அந்த மலக்குமார்கள் சொல்லிவிட்டு சொல்வார்கள், வலக்கும் ஃபீஹா, அந்த சொர்க்கத்துல போய் சேர்க்கிற வரைக்கும் உங்க கூட இருப்போம். அந்த சொர்க்கத்தில் நீங்கள் ஆசை வைத்ததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சொர்க்கம் எப்படிப்பட்டது? உள்ளத்துல ஆசைப்பட்டா போதும், ஒரு வேணும்னு நினைக்காருன்னு நீங்க சொர்க்கத்துல என்ன செஞ்சிடும், உடனே கிடைச்சிடும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்ன ஹதீஸ் பிரபல்யமானது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, இப்னு மஸ்ஊதே, நீங்கள் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். அப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது வர அழகான பறவை என்ன செய்யும், பறந்து போகும். நீங்க என்ன நினைச்சீங்க? இந்த பறவையின் இறைச்சியை சாப்பிட்டால் நன்றாக இருக்குமே என்று நினைப்பீர்கள். சில சமயம் பக்ரீத்துல நம்ம நினைப்போம்,
குழு குழுன்னு ஆட்டம், நல்ல ஆடு. சில பேர் சமயம் நல்ல மாடு பார்ப்பாங்க, நல்ல குழு குழுன்னு இருக்குன்னு வைங்க, அந்த மாட்டை பார்த்தாலே என்ன செஞ்சிடும், நமக்கு ஆசை வந்துடும். இந்த மாடு அடுத்தா கறி A1, இந்த கறி என்னதுங்க A1 நினைப்பாங்க. இப்படி நினைப்போம். நினைச்சா போதுங்க, சொர்க்கத்துல அந்த பறவை அப்படியே என்ன செஞ்சிடும், வந்துடும். உலகத்துல அப்படி வருமா? வரவே வராது. அவங்க ஒரு காலத்துல இந்த கோழி எல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் என் கோழி அங்க வளர்க்க முடியுது. கோழி மாடு ஆடுலாம் வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, கிராமங்கள்ல வளர்க்குறாங்க. பெருநாள் அன்னைக்கு அந்த கோழி அறுக்கணும்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு வைங்க, என்ன செய்வாங்க, நாளைக்கு அறுக்க வேண்டியிருக்கு, திறந்து விட்டுறாதேன்னு. எப்பவும் போல திறந்து விட்டுட்டாங்கன்னு வைங்க, இவங்க வளர்த்த கோழி தான் குடிக்கிறதுக்குள்ள படாத பாடுபடணும். அங்க கூடி இப்படி போ அதை எப்படி குடிச்சு வாழணும். இவங்க அதை அறுக்கிறதுக்குள்ள அவளை குடிக்கிறதுக்குள்ள பெரும்பாடு. ஆனா சொர்க்கத்துல அப்படி இல்லைங்க. நாமெல்லாம் வளர்க்கல, சும்மா அப்படி பறந்து போகும். இந்த பறவையை சாப்பிட்டா நல்லா இருக்கும், உடனே வந்துடும். நீங்க உள்ளத்துல ஆசைப்பட்டா போதும், உடனே அது பிரே வந்துடும். ஆப்பிள் சாப்பிடணும்னு நினைச்சா என்ன செய்யும், ஆப்பிள் மரம் அப்படியே வரும், அந்த கிளை அப்படியே என்ன செய்யும், கை கிட்ட வரும், அப்படி எடுத்துக்கிற வேண்டியதான். இதான் வேற. தேன் குடிக்கணும்னு நினைச்சோம்னு வைங்க, தேன் குடிக்கணும், தேன் ஆறு என்ன செய்யும், என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, வரும் அப்படியே. நாளைக்கு கூட அந்த வசனங்கள் அழகா வருது. இதுதான் சொர்க்கம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உங்களுடைய உள்ளம் எதையெல்லாம் ஆசைப்படுகிறதோ அதுவெல்லாம் கிடைக்கும். உள்ளத்துல ஆசைப்பட்டா போதும், அது கிடைச்சிரும் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, வலக்கும் ஃபீஹா மா தஷாஊன், நீங்க எதை கேட்கறீங்களோ அதுவும் கிடைக்கும். நீங்க எதை கேட்கறீங்களோ அது என்ன, உள்ளத்துல ஆசைப்பட்டாலே கிடைச்சிரும். அப்புறம் வேற அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் கேட்பதும் கிடைக்கும். ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு தஃசீர்ல என்ன எழுதுறாங்கன்னா, இப்ப மனசுல நினைச்சாலே வந்துரும், அல்லாஹ் கிட்ட எதையும் பேச முடியாது போல, வாய் திறந்து கேட்க வேண்டிய தேவையில்லை போல, உள்ளத்துல நினைச்சோடனே வந்துருதுன்னா அல்லாஹ் கிட்ட பேசவே முடியாது போல அப்படி நினைச்சிடாதீங்க. நீங்க தாராளமா என்ன செய்யலாம், என்கிட்ட வாய் விட்டும் கேட்கலாம். நீங்க என்ன வேணும் கேளுங்க. வலக்கும் ஃபீஹா மா தஷாஊன், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், கேட்பதெல்லாம் கிடைக்கும். சில சமயம் உலகத்துல இங்க ரெண்டு வார்த்தை அதெல்லாம் கவனிக்கணும். உள்ளத்துல ஆசை வச்சதும் கிடைச்சிரும், வாய் விட்டும் கேட்கலான்ற பாருங்க. உலகத்துல சில சமயம் ஆசை மட்டும் தான் வைக்க முடியும், என்ன செய்ய முடியாது, வாய் விட்டு கேட்க முடியாது. பக்கத்துல கஞ்சி குடிக்கும் போது என்னென்னமோ வாங்கிட்டு உட்காந்துருப்பாரு, இவர்கிட்ட எதுவும் இருக்காது. அவர் கொட்டாவை பார்த்தா கொஞ்சம் என்ன செய்யும், சில சமயம் என்ன சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் ஆசை எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாரு தெரியலையே, நிறைய ஐட்டமா இருக்கு, ஆசை வரும், கேட்க முடியுமா, கேட்க முடியாது. ஒருத்தர் சுகர்னு வைங்க, வீட்டுல அந்த ஜூஸ் இந்த ஜூஸ் எல்லாம் வீட்டுக்காரமா போட்டு வச்சிருப்பாங்க, குடிக்கலாம்னு ஆசையா தான் இருக்கும், கேட்க முடியுமா. இந்த மாதிரி சொர்க்கத்தில் நினைச்சிடாதீங்க. என்ன ஆசையோ என்கிட்ட பயப்படாம கேளுங்க. வீட்டுக்காரமா கிட்ட கேட்கறதுக்கு பயம். வட்டலாப்பம் தானா, சுகரை வச்சுக்கிட்டு வட்டலாப்பமா பிரெட்டை தின்ட்டு போய்கிட்டே இருங்கன்றாங்க, இடியாப்பத்தை தின்ட்டு போய்கிட்டே இருங்க, இப்படி கேட்கறதுக்கு பயம். சொர்க்கத்தில் கேட்பதற்கு பயப்படாதீர்கள். ஆசை வைத்ததெல்லாம் கிடைக்கும், கேட்பதெல்லாம் கிடைக்கும். இதோட நிறுத்தலங்க, அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றான், நுஸுலன் மின் கஃபூரிர் ரஹீம், கஃபூர் ஆகிய ரஹீம் ஆகிய உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்ட, உங்கள் மீது பாசமாக இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து விருந்தும் உங்களுக்கு இருக்கிறது. அடுத்து என்ன சொல்றான், விருந்து இருக்கு. இங்க கவனிக்கணும், நுஸுல் என்ற வார்த்தையை எதுக்கு சொல்லுவாங்க அரபியிலன்னா, விருந்து போடுறாங்கல்ல, எங்க வீட்டுல வந்து சாப்பிடுங்க நாளைக்கு அப்படின்னு விருந்து கூப்பிடுவாங்களே, அந்த விருந்துக்கு தான் என்ன சொல்லுவாங்க, நுஸுல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இப்ப கொஞ்சம் செஞ்சு பாருங்க, ஆசை வைக்கிறது கிடைச்சிரும்ட்டான், கேட்கறதும் கிடைச்சிரும்ட்டான். அடுத்து அல்ல என்ன சொல்றான், விருந்தும் வைப்பேன்றான். இது என்ன விருந்து, அதான் கேட்கறதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோமே, விருந்து எதுக்கு அப்படின்னா அழகான ஒரு கருத்து சொல்றாங்க. என்னன்னா, நாம சொர்க்கத்துல போயிட்டு என்ன ஆசைப்படுறைய கேளு அப்படின்னு மட்டும் எல்லாம் சொல்லி விட்டு இருந்தான்னு வைங்க, விருந்துன்ற வார்த்தையை எல்லாம் போடலன்னு வைங்க, நம்ம சொர்க்கத்துல போயிட்டு என்ன கேட்போம்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் ஒரு நெய் ரோஸ்ட் தாயா. நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க எங்க போனாலும் இட்லி இருக்கா, சொர்க்கத்துல போயிட்டு இட்லி தான் கேட்போம். ஏன்னா நமக்கு என்னதான் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். சில சமயம் சில பேர் ஹோட்டல்ல போய் உட்காந்து அந்த லிஸ்ட் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அவன் கொடுத்தவன் என்ன ஆர்டர் பண்ண போறாரு தெரியல, என்ன எடுத்துக்கிட்டே இருப்பான்.
சரி 2 இட்லி கொண்டு வாங்க. ஏன்னா அவருக்கு அதுதான் தெரியும். தெரியாத வாங்குறதுக்கு பயம். சில பேர் மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீ பார்த்துட்டு சங்கராவே தாங்கன்னு, ஏன்னா வேற மீனை வாங்குறதுக்கு பயம். இதை வாங்கிட்டு போய் திட்டு வாங்க முடியுமா? சங்கரா நல்லா இருக்கும், வஞ்சரம் நல்லா இருக்கும், வவ்வால் நல்லா இருக்கும், அவ்வளவுதான் தெரியும். இவ்வளவுதான் வாங்கவும் தெரியும். எதை பற்றி தெரியுமோ அதைத்தான் வாங்குவோம், அதைத்தான் கேட்போம். தெரியாததை பத்தி என்ன நினைப்போம்? எதுக்கு வம்பு, வாங்கிட்டு போய் நல்லா இல்லைன்னா என்ன செய்யறது அப்படின்னு வாங்க மாட்டோம். இதுதான் மனிதனோட இயல்பு. இப்ப கேட்கறதெல்லாம் கிடைக்கும் நீ ஆசைப்படு, நான் தரேன்னு மட்டும் நல்லா விட்டுருந்தா அங்க போயிட்டு என்னதான் கேட்டுட்டு இருப்போம்? மஞ்சரம், வவ்வாலு, சங்கரா அவனை பிடிச்சிருப்போம். மிஞ்சி போனா யாரா? அல்லாஹ் சொல்றான் அதோட இல்லப்பா, நான் விருந்து தருவேன். ஏன் தெரியுங்களா? விருந்துல என்ன தருவாங்கன்னு நமக்கு தெரியாதுங்க. விருந்துல என்ன ஐட்டம் நமக்கு அவங்க கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு சாதாரண ஏழை நமக்கு விருந்து வச்சாரு, நம்ம நினைச்சிருக்கோம் அவர் தான் விருந்து கொடுத்தாரு, என்ன சிக்கன் பிரியாணி தான் போடுவாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு போனா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆட்டு பிரியாணி, சிக்கன், அது இதுன்னு வச்சிருக்கோம். ஆட பரவாயில்லையா, இதுதான் விருந்து. நமக்கு தெரியாத ஐட்டம் அங்க இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா வசதியா இருப்பாரு, அவரு கூட்டு இருப்பாரு விருந்துக்கு, கடல் புடான்னு இருக்குன்னு நினைச்சு அங்க போனா அங்க சிக்கன் பிரியாணி. என்னடா இது? விருந்துல என்ன தருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அததான் அல்லாஹ் சொல்றான், நீங்க கேட்கறது மட்டும் இல்ல, நீங்க ஆசை வைக்கிறது மட்டும் அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு எது செய்வான்? விருந்து தருவான். உங்களை கேட்க சொன்னா நீங்க குறுகிய வட்டத்துல கேட்டு முடிச்சிருவீங்க. உங்களுக்கு தெரியாத ஐட்டங்கள் என்ன இருக்கு? சொர்க்கத்துல இருக்கு. அத அல்லாஹ்வா உங்களுக்கு என்ன செய்வான்? தருவான் அப்படின்னு எப்பவே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் ரூம் போகும்போதே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்ல, அந்த வார்த்தையை பாருங்க, நுசுலம் மின், யார் கொடுப்பா தெரியுமா விருந்து? கஃபூர். உள்ளத்துல எதையுமே வைக்க மாட்டான், மன்னிச்சிட்டான். நீங்க செஞ்ச தவறெல்லாம் மன்னிச்சுட, பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லா பாவங்களையும் எல்லாம் மன்னித்து விட்டான், அவன் உங்களுக்கு விருந்து தருவான். அதோட இன்னொரு வார்த்தை சொல்றான், அதோட அருமையான வார்த்தை. கஃபூர்னா என்ன அர்த்தம்? மன்னிப்பவன், மன்னித்து விட்டான். ரஹீம், மன்னிக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்க மேல பாசமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அங்கதான் போக போறீங்க. சில சமயம் உலகத்துல மனிதர்கள் இன்னொரு மனிதர் என்ன செய்வாங்க? மன்னிச்சிருவாங்க. எப்படி? சரி மன்னிச்சிடும் போ. நீங்க அவனை கல்யாணத்துக்கு கூப்பிடலாமா வேணாமா, விருந்து கூப்பிடலாமா வேணாம் யோசிக்கிட்டே இருப்பாரு. மனைவி சொல்லுவாங்க, ஏங்க விடுங்க, செஞ்சதெல்லாம் மன்னிச்சுட்டு கூப்பிடுங்க, என் அண்ணன் தானே அப்படின்னு. சரி கூப்பிடுறேன், நீ சொல்றேன்னு கூப்பிடுறேன் அப்படின்ட்டு கூப்பிடுவாரு. உள்ளத்துல பாசெல்லாம் இருக்காது, பேருக்கு மன்னிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான் கஃபூர், நான் மன்னிப்பேன். எப்படி மன்னிப்பேன் தெரியுமா? சும்மா ஃபார்மாலிட்டி கிடையாது, நான் ரஹீமாவும் இருக்கேன் உங்க மேல, உண்மையில் மன்னிக்கிறேன், பாசத்தோடு உங்களை விருந்துக்கு அழைக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட விருந்து அல்லாஹ் உங்களுக்கு வைப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டான். உங்கள் மீது பாசமாக இருக்கின்ற அந்த அல்லாஹ் உங்களுக்கு விருந்து கொடுப்பான். எனவே நீங்கள் எதை நினைத்து பயப்படுகிறீர்கள், எதை நினைத்து கவலைப்படுகிறீர்கள் என்று சக்கராத்துடைய நிலையில சொல்லுவாங்க. இவருடைய ரூஹ் என்ன செய்யும்? அப்படியே படபடன்னு சொர்க்கத்தை நோக்கி பறந்து போயிடும், நிம்மதியான முறையில ரூஹ் போயிடும். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவர்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பாங்க. இது யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது? யாருக்கு கிடைக்குது? இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு யார் அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொல்லி அல்லாஹ்வினுடைய கட்டளைகளில் நிலைத்து நிற்கிறார்களோ அவர்களுக்கு. நிலைத்து நிற்பது என்றால் என்ன? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஆயத்தை ஒரு தடவை மக்களுக்கு மத்தியில ஓதி காண்பிச்சு, அல்லாஹ் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறானே, அப்படி நிலைத்து நிற்பது என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு மக்கள் சொல்றாங்க, பாவங்களை செய்யாமல் இருப்பது என்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அது மட்டும் இல்ல, அல்லாஹை விட்டு விட்டு ஒரு கணம் கூட வேறு பக்கம் கவனம் போகக்கூடாது, எப்பொழுதும் அல்லாஹ்வின் சிந்தனையோடு இருப்பது, அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற கவனம் எப்பொழுதும் இருப்பது. அல்லாஹ்வை விட்டு விட்டு உங்களுடைய கவனம் எங்கும் செல்லக்கூடாது. இதுதான் நிலைத்து நிற்பதுன்னு சொல்றாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதே ஆயத்தை பிரசங்கம் செய்கிறார்கள். இந்த ஆயத்தை ஓதி மக்களுக்கு உபதேசம் செய்யறாங்க. செஞ்சுட்டு சொல்றாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் ரப்பு என்று ஏற்றவர்கள் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொல்கிறான். அப்படி என்றால் என்ன தெரியுமா? முஸ்லிம்களே, அல்லாஹ்வை நம்பியவர்களே, நீ
நீங்கள் குள்ளநரி நழுவி ஓடுவதை போன்று மார்க்கத்தை விட்டு நழுவி ஓடிவிடாதீர்கள், இந்த மார்க்கத்தில் நிலைத்து நில்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நைசா நழுவாதீங்க, அமல்களை விட்டு நழுவாதீங்க, முடிஞ்சு போச்சு இது நமக்கு பொறுப்பு இல்ல, நழுவாதீங்க. எல்லா தீனுடைய காரியத்திலும் நிலைத்து நின்று தீனுடைய எல்லா வேலைகளையும் செய்யுங்க என்று அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இதே ஆயத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. நிலைத்து நிற்பதுன்னா என்ன தெரியுங்களா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எந்த நற்காரியம் செய்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறேன்னு நினைக்கிறது, இதுதான் இஸ்திகாமத். இஸ்திகாமத்துல என்ன? எது செஞ்சாலும் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறேன். ஏன் இதை சொல்றாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு? தொழுவும் போது நான் யாருக்காண்டி தொழுகிறேன்னு வருது, அல்லாஹ்வுக்காண்டி தொழுகிறேன்னு வருது. ஆனா ஏதாவது ஏழை கொடுக்கும் போது போயிருது, அந்த எண்ணம் போயிருது, அல்லாஹ்வுக்காக வேண்டின்ற எண்ணம் போயிருது. அவங்க பாக்குறாங்க, இவங்க பாக்குறாங்க, நம்மள குறைவில்லைன்னு சொல்லணும், அல்லது குறைஞ்சபட்சம் அந்த ஏழை நம்மள மாதிரி இந்த மாதிரி வரக்கூடாதுன்றாங்க. இஸ்திகாமத்துல என்ன? எல்லா அமல்களிலும் எது வரணும்? அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறேன் என்ற நிலை வருவதற்கு பெயர் தான் இஸ்திகாமத். எல்லா அமல்களிலும் அல்லாஹ்வை முன்னிறுத்துங்கள், இஹ்லாஸை கொண்டு வாருங்கள், அதுதான் இஸ்திகாமத் என்று சொல்கிறார்கள். கணியத்திற்குரியவர்களே, இந்த இஹ்லாஸ் என்பதற்கு ஷார்ட்டா ஒரு உதாரணத்துல சொல்லிடலாம். ஒரு மனிதன் ஒரு தப்பு செய்யறான்னு வைங்களேன், தப்பு செய்யறான், என்ன நினைப்போம்? யாரும் பார்த்துடக்கூடாது, யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது நினைக்கிறானா இல்லையா? இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்யும் போது உள்ளத்துல வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் இஹ்லாஸ் முடிஞ்சு. வேற ஒண்ணும் பெரிய விளக்கெல்லாம் தேவையில்லை. யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, என் மனைவிக்கு கூட தெரியக்கூடாது நினைக்கிறானா இல்லையா? தவறு செய்யும் போது என் பசங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது நான் தப்பு பண்றது. சில பேர் செல்போனை கையில எடுத்தா அங்கேயே அப்படின்பா. ஏன்? இவர் பாக்குறத அவங்க பாத்துடக்கூடாது. இவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாங்கல்ல. இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது இந்த எண்ணம் யாருக்கும், நான் தஹஜ்ஜு தொழுது என் மனைவிக்கு தெரியக்கூடாது, நான் என் ரப்பு கிட்ட அழுவுறது என் மனைவிக்கு தெரியக்கூடாது என்று நினைத்தால் யாருக்கும் தெரியாமல் நான் நல்ல அமல்கள் செய்யணும், என்னுடைய படைத்த ரப்புக்காக வேண்டி செய்கிறேன் என்ற எண்ணம் எல்லா நற்காரியங்களில் இருப்பதற்கு பெயர் தான் இஸ்திகாமத் என்று சொல்கிறார்கள். இதே ஆயத்திற்கு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு விளக்கம் தராங்க. இஸ்திகாமத்துல என்ன அப்படின்னா, அத்துல் ஃபராயில. ஃபராயில் அப்படின்னு சொன்னா ஃபர்லுக்கு பன்மை என்னது? ஃபராயில். ஃபர்லுனா ஒரு ஃபர்லுன்னு அர்த்தம், ஃபராயில்னா கடமைகள் அப்படின்னு அர்த்தம். எல்லா கடமைகளையும் செய்வதற்கு பெயர் இஸ்திகாமத்ன்றாங்க. என்ன சொல்றாங்க? எல்லா கடமைகளும். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, உம்ராக்கு மேல உம்ரா செய்வாங்க. ஒரு உம்ரா செய்யறதுக்கு எவ்வளவு வேணும் குறைஞ்சது? என்ன சொல்ல மாட்டீங்க? 1 லட்சம் வேணும். குறைஞ்சது 1 லட்சம் இல்லாம நிற்க முடியாது. சில இடங்கள்ல 50,000 80,000 எல்லாம் கொடுத்துட்டு காசு அம்போது விட்டுட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து எல்லாம் ஏமாந்துடாதீங்க. குறைஞ்சது 1 லட்சமாவது ஆகும். நம்பிக்கையான நல்ல இடமானு பார்த்து போங்க தயவு செஞ்சு. காசு கொடுத்துட்டு வந்து நிக்கிறாங்க நிறைய பேர். சரி, 1 லட்சம் செலவாகுது. ஒரு வருஷத்துல 2 தடவை உம்ராக்கு போயிட்டு வராரு, 3 தடவை போறாரு, 4 தடவை போறாரு, அப்படியே வருஷம் போறாங்க, ஃபேமிலியோட போறாங்க, பல லட்சம் செலவு பண்றாங்க, ஜக்காத்து கொடுக்கறது இல்லை. உம்ராலையும் காசு செலவாகுது, லட்சம் லட்சமாக உம்ராவில் செலவு செய்கிறார்கள், ஆனா என்ன கொடுக்கறது இல்ல? ஜக்காத்து கொடுக்கறது இல்லை. அதுதான் அலிரலியல்லாஹு சொல்றாங்க, ஒன்றை செய்து விட்டு மற்றொன்றை விடுவது இது இஸ்திகாமத் அல்ல. இஸ்திகாமத் என்றால் என்ன? எல்லா கடமைகளையும் செய்வது, எல்லா கடமைகளையும். ஏழை குமருக்கும் உதவுவாரு, ஆடு வாங்கி குர்பானியும் கொடுப்பாரு. குர்பானி கொடுக்கறதுனால ஏழை குமருக்கு என்னால தர முடியாது அப்படி இல்லை. ஏழை குமருக்கு தான் நான் கொடுப்பேன், குர்பானி கொடுக்க மாட்டேன், இதுக்கு பேரு இஸ்திகாமத் அல்ல. இஸ்திகாமத் என்றால் என்ன? ஹஜ்ஜும் செய்வார், குர்பானியும் கொடுப்பார், ஏழை எளியவர்களுக்கு உதவியும் செய்வார், உம்ராவிற்கு செல்வார், அதுல காசு செலவு பண்றாரு, ஜக்காத் கொடுக்கறதுக்கு வலிக்குதுன்னா இதுக்கு பேர் இஸ்திகாமத் அல்ல. ஏன்னா இவருக்கு மனோ இச்சை. ஜக்காத்து கொடுக்கறதுனால எனக்கு என்ன சந்தோஷம்? உம்ராக்கு போனா நான் எப்படி இருப்பேன்? நான் ஜாலியா இருப்பேன். நான் மினாவுக்கு போறேன், முஸ்தலிஃபாவுக்கு போறேன், அரஃபாவுக்கு கூட்டு போவாங்க, மினா கூட்டு போவாங்க, பத்ருக்கு கூட்டு போவாங்க, உஹது கூட்டு போவாங்க, குர்ஆன் பிரிண்ட் பண்ற அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க, மியூசியம் கூட்டு போவாங்க. எப்படி இருக்குங்க? ஒரு டூர் ஜாலியா இருக்கு. காசு செலவு பண்றேன், நான் ஜாலியா இருக்கேன். இந்த ஏழைங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஜக்காத்து கொடுக்கலன்னா இவரு தீன்ல நிலைத்திருக்கவில்லை.
இவருக்கு எது ஆசையா இருக்கும் நம்ம பார்க்கலாமே. சாப்பிடும் போது சுண்ணத்தை பின்பற்ற மாட்டான், பிஸ்மில்லா மறந்து போயிடும். சாப்பிட்டு முடிக்கும் போது விட்டா காணா, விட்டா காணா, இனிப்பு சுண்ணத்தா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா மறந்துருச்சு, சாப்பிட்டு முடிக்கும் போது என்ன ஞாபகம் வந்துருச்சு? இனிப்பு சுண்ணத்து எது ஞாபகம் வருதுங்களா? இப்படி நமக்கு பிரியமானதை பின்பற்றுறது, பிரியம் இல்லாத விடுறது. சில பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, முன்சப்ல நின்று சொல்லுவாங்க, ஒரு வக்து விட மாட்டாங்க, ஃபஜ்ர்ல இருந்து எல்லா தொழுகைக்கும் வருவாங்க, ஜகாத் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் குர்ஆன்ல, எந்த இடத்துல எல்லாம் தொழுகை நிலைநாட்டுங்கன்னு சொல்றானோ அந்த இடத்துல ஃபுல்லா என்ன சொல்றான்? ஜகாத் கொடுங்கன்றான். அகீமுஸ் ஸலாத் வ ஆத்தூஸ் ஸகாத். நீங்க தொழுகிறீங்க, தொழுகையாளியா இருக்கீங்க, எதையும் செய்யுங்க. ஒருத்தர் தொழுவாரு, நான் தீண்டாரின்னு காட்டிட்டேன் தொழுது, நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹதீசுகள்ல பல வசனங்களை முன் வச்சு சொல்றாங்க, பல ஆயத்துகளை முன் வச்சு சொல்றாங்க, இது முனாஃபிக்குடைய அடையாளம்ன்றாங்க. ஏன் முனாஃபிக் என்ன செய்வான்? தொழுகையாளின்னு காட்டணும், முஸ்லீம்னு காட்டணும், அதுக்கு நான் எங்க வந்தாகணும்? தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்தாகணும். பள்ளிவாசலுக்கு வரலன்னா என்ன முஸ்லீம் நினைக்க மாட்டாங்க. ஜகாத்து அவரா கொடுத்துருப்பாரு, ஏழைக்கு நினைச்சுக்கிடுவாங்க, எதுக்கு நான் கொடுக்கணும்? அப்ப தொழுகிறாரு, என்ன செய்யல? ஜகாத்து கொடுக்கல அப்படின்னா இவரு தீன்ல இஸ்திகாமத்தா இல்லைன்றாங்க. இதே போன்று தஃசீர்ல எழுதுறாங்க, ஒருத்தர் ரமலான்ல இபாதத் செய்யறாரு, ரமலான் போயிடுச்சுன்னா இவரும் சேர்ந்து போயிடுறாருன்னு நீங்க, இஸ்திகாமத்தா இல்ல. அல்லாஹ் நம்ம அனைவரையும் காப்பாற்றுவாங்க. ஷைத்தானை இப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான் சொல்லுங்க? என்ன சொல்றான்? என்ன செஞ்சிருக்கான்? கட்டி போட்டு வச்சிருக்கான். இப்ப நம்ம ஷைத்தானை 20 ரக்காத்துல அடிச்சோம். எந்த ஷைத்தானை? கட்டி போட்டு அல்லாஹ் வச்சிருக்கிற ஷைத்தானை தான் அடிக்கணும். இன்னைக்கலாம் ஷைத்தானை எப்ப அடிக்கணும்? எங்க ஒரு பைல்வான கட்டி போட்டாங்க, இப்ப போய் குத்துறீங்க, பெரிய வீரர் அர்த்தமா? அவனை அவுத்து விட்டா போய் அடிக்கணும்ல, அப்பதானே வீரன். ஷைத்தானை அல்லாஹ் எப்ப அவுத்து விடுவான்? எப்ப அவுத்து விடுவான்? பெருநா பெரிய பார்த்த உடனே அவுத்து விட்டுருவான். அப்ப அவன் அடிக்கணும். அதுக்கு பேர் தான் இஸ்திகாமத். வெறும் ரமலான்ல வந்தோம், ரமலான் போன உடனே என்ன செஞ்சிட்டோம்? அமல்களை விட்டுட்டோம்னு சொன்னா இதற்கு பேர் இஸ்திகாமத் அல்ல. இதே போன்று விளக்கம் சொல்றாங்க, மற்றவர்கள் பார்க்கும் போது நல்ல அமல் செய்யறாரு, மற்றவங்க பார்க்கலன்னா அல்ஹம்துலில்லாஹ்னு செய்யறாரு, நல்ல அமலை விட்டுறாரு, சேட்டை செய்ய ஆரம்பிச்சுறாரு. அத்தாம பார்க்கும்போது நல்லா இருக்கிறாரு, வீட்டுல இருக்கும்போது நல்லா இருக்காரு, காலேஜுக்கு போனா வேற மாதிரி ஆயிடுறாரு அப்படின்னா இவர் இஸ்திகாமத்தா இல்ல. இதே போல சொல்றாங்க, நல்ல அமலை மட்டும் செய்யறாரு, பாவங்களை விடல அப்படின்னா இவரு இஸ்திகாமத் இல்ல. சில பேர் இப்படிதான் சொல்லுவாங்க, திக்ர் செய்வாங்க, எல்லாம் செய்வாங்க, சைடுல பேக்ரவுண்ட்ல பாவங்களும் நடந்துகிட்டே இருக்கும். இதுவும் இஸ்திகாமத். இஸ்திகாமத்னா என்ன? நல்ல அமல்களை செய்வதோடு பாவங்களை விட்டும் தவிர்த்திருக்க வேண்டும். நல்ல அமலை செஞ்சுக்கிட்டே போறாரு, பாவமும் நடந்துகிட்டே இருக்குன்னா இதுக்கு சொல்லுவாங்க உதாரணம், டேங்க்ல தண்ணி நிரப்புறாங்க, மோட்டர் போட்டாச்சு, தண்ணி நிரப்புறதுக்கு தண்ணி மேல இருந்து ஊத்திக்கிட்டே இருக்கு, ஆனா டேங்க கழுவி விடுறதுக்கு ஒரு ஓட்ட அடியில வச்சிருப்பாங்க, அதுவும் திறந்துருந்தா என்ன ஆகும்? மேல தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், கீழே போய்கிட்டே இருக்கும். இது மாதிரிதான் நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, பாவமும் செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா இந்த நன்மையில ஏற்படக்கூடிய பரக்கத்தை என்ன செஞ்சிடும்? இவர் செய்யக்கூடிய பாவத்துல போயிட்டே இருக்கும்ன்றாங்க. இந்த பாவத்தை அடைச்சிடணும். பாவத்தை செய்யாம இருந்தா மேல இருந்து தண்ணி மெதுவா ஊத்தினாலும் என்ன செஞ்சிடும்? டேங்க் நிறைஞ்சிரும். இன்னைக்கு இல்லாட்டிலும் நாளைக்கு நிறைஞ்சிரும். ஏன்? கீழே அடைச்சாச்சு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ் ஹராமாக்கிய அல்லாஹ் தடுத்த பாவங்களை விட்டு விடுங்கள், நீங்கள் மக்களிலேயே மிகப்பெரிய வணக்கசாலியாக ஆகிவிடுவீர்கள். வணக்கசாலியா ஆகிறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? நிறைய தொழுவுங்க, தஹஜ்ஜுத் தொழுவுங்க, இஸ்ராத் தொழுவுங்க, லுஹர் இப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? மிகப்பெரிய வணக்கசாலியாக நீங்கள் ஆக வேண்டுமா, பாவங்களை விடுங்கள். நம்ம வணக்கசாலியா மாறணும்னு நினைக்கிறோம், நிறைய தொழுவணும், நிறைய நோன்பு வைக்கணும், நஃபிலான நோன்பு வச்சா பெரிய வணக்கசாலியா எல்லாம் இபாதத் நிறைய, அப்படி பாவத்தை விடுங்க, நீங்க தான் பெரிய வணக்கசாலின்றாங்க. அப்ப எல்லாத்தையும் பாவங்களை விடுவதோடு நன்மை செய்வது, இதெல்லாம் யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் இஸ்திகாமத்தாக இருக்கிறார்கள். இப்படி இஸ்திகாமத்தாக இருப்பவர்களுக்கு இந்த சுப செய்தி என்ன செய்வாங்க? சக்கராத்துல நிலைய மலக்குமார்கள் வந்து சுப செய்தி சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, நாங்க உங்க கூடவே இருப்போம், இப்பவும் இருப்போம். கபர்ல வச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க, நாங்க போக மாட்டோம், கபர்ல உங்க கூடவே இருப்போம், நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல உங்க கூடவே இருப்போம். காரணம் என்ன? நீங்க எப்பவும் அமல் செஞ்சீங்க, நாங்க எப்போ போயிருப்போம். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? அல்லாஹு தஆலா தீனில்
அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் நிலைத்து நிற்கக்கூடிய அந்த இஸ்திகாமத் என்ற பாக்கியம் பெற்ற நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆய்த்தருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.